ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நேற்று தைப்பூச திருவிழாவில் கலந்து கொண்டது அந்த நிகழ்ச்சியை இப்போது எடுத்து போட்டிருக்கேன். அது காலையிலே தைப்பூச திருவிழா சென்னை கிழக்கு மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நான் காலம்பரமே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பி அங்கே போனேன். எங்கே நடந்ததுன்னா, ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி மார்க்கெட் லைன்னு அப்படி ஒரு தெரு இருக்குது. அங்கே பேனர்லாம் வச்சு முருகர் ஃபோட்டோ போட்டு பந்தல் போட்டு அங்கே வச்சுருந்தாங்க. அன்னதானமும் அதுக்கு ரெடி பண்ணி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபோட்டோவும் வச்சுருந்தாங்க. அவங்க கட்சி சார்பாக பேனரும் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே ஒரு அக்காவும் இருந்தாங்க. அவங்க கூடயே வாங்க செல்ஃபி ஒன்று எடுப்போன்ட்டு இன்னும் முருகர் ஃபோட்டோ வைத்து மாலை போட்டிருக்காங்க. முருகர் சிலை சின்ன சிலையாக ஒன்று வச்சுருக்காங்க. முருகர் பேனர் தைப்பூசத்தை ஒட்டி முருகர் பேனரு. அதில் என்னோடய ஃபோட்டோவும் இருக்குது. நானும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு நிர்வாகியாக இருக்கனால என்னோடய ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க. இவங்க செயற்குழு மாநில செயற்குழுவில் இருக்காங்க. ரபியா பேர். நம்ம மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் இவங்க சிறப்பு விருந்தினராக நமது நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் அவருடைய பொண்ணு பூமதி அக்கான்ட்டு ஒரு அக்கா அவங்க சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாங்க. இருக்காங்க. இன்னும் வர இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோ. இது வேலெலாம் அந்த பேக்கிங்கில் இருக்குது. அது உள்ள சின்ன சின்ன வேலுங்கள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அப்புறம் முருகர் ஃபோட்டோ போட்டு விளக்கு ஏற்றுறதுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே விபூதி, ஒரு முருகர் சிலை, அவங்க சிறப்பு விருந்தினராக வர்றவங்களுக்கு முருகர் சிலையை கொடுக்கறதுக்காக கிஃப்டாக கொடுக்கறதுக்காக வாங்கி வச்சுருக்காங்கன்னாங்க. அதுக்கப்புறம் பொக்கே ஷால்வை எல்லாம் டேபிளில் எடுத்து வச்சுருந்தாங்க. அதோட சாப்பாடும் அன்னதானம் போடுறதுக்கும் சாம்பார் சாதம் ப்ளஸ் கேசரியும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பிளேட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே இலையும் போட்டு வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சிறப்பு விருந்தினர் வந்தோன்னா அன்னதானத்தை தொடங்கி அந்த சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த இலையை போட்டு வச்சுருந்தாங்க. சரி, அதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டாக விளக்கேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளக்கேற்றதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதோட அவங்க எல்லாருமே வாங்க பக்கத்தில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு விளக்கேற்றுறதுக்கு அங்கே பாப்பாவை கூட வீடியோ எடுங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்ற ஆரம்பித்தோம். அதோட ஒரு அக்காவும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கூட. எல்லோரும் வாங்க பக்கத்தில் அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து விளக்கேற்றி ஆரம்பித்தோம். சிறப்பு விருந்தினர் வர்றவங்க, மாவட்ட தலைவர் எல்லாம் வர்றவங்க வரட்டும், முதல்ல விளக்கேற்றி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் விளக்கேற்றிக்கிட்டு இருக்கேன். அதோட எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்துட்டுருக்காங்க. எல்லாம் வாங்க கூட வாங்கன்னும்போது அதோடு அங்கே சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே சாமி பாட்டு போட்டிருந்தாங்க. அந்த பாட்டு கேட்டுகிட்டே நாங்கள் எல்லோரும் அந்த முருகர் அரோகரா, கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தோம். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்க்கும்போது ஒருத்தவங்களுக்கு அப்படியே சாமி வந்துருச்சு போல். அந்த பாட்டு சவுண்டில் கேட்டுட்ருக்கும்போதே நாங்கள் எல்லாருமே அங்கே சாமியை பார்த்து கும்பிட்டுட்ருக்கோம். விளக்க தொட்டு கும்பிட்டுட்ருக்கோம். விபூதிலாம் வச்சிகிட்ருக்கோம். அந்த கோஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம், முருகருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி. அங்கே நின்றவங்க ஒருத்தவங்க திடீர்னு ஒரு மாதிரி ஆக்ஷன் பண்ணாங்க. எனக்கே ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தா விழுந்துட்டாங்க. அதோட பார்த்தா கேட்டால் சாமி வந்துருச்சு அந்த பாட்டு சவுண்டுக்கு, முருகர் சாமி கும்பிட்டோணும் அப்படின்னாங்க. அவங்கள பிடிச்சி தூக்கி உட்கார வச்சு அவங்களுக்கு விபூதி பூசி வைக்கிறதுக்குள்ளே அவங்கள அடக்கவே முடியல. அந்த கூட இருக்கவங்களாம் சேரெல்லாம் ஓரமாக வச்சுட்டு எங்கேயாவது விழுந்து விட போகிறாங்கன்ட்டு சேரெல்லாம் எடுத்து வச்சுட்டு விழுந்து தூக்கி வச்சு ஒரு அக்காவும் விபூதி வச்சு இது பண்ணுறாங்க. அப்பயும் யாராலையுமே அடக்க முடியல. அவங்க அப்படியே உருண்டு பிறண்டுட்டு சாமி ஆடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் நானும் விபூதிலாம் வச்சு விட்டா நிற்கும்னு சொல்லுவாங்கன்ட்டு விபூதிலாம் வச்சுட்டு ஜூஸு அப்புறம் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லி ஜூஸ் கொடுத்தோம். அந்த ஜூஸும் அப்புறம் குடித்தோன்னா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதோட சரி போதும், அவங்கள எடுத்து உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட உட்கார வச்சு அவங்கள கொஞ்சம் தண்ணிலாம் கொடுங்க, மூஞ்செல்லாம் துடைச்சி விடுங்க
அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதோட அந்த பாப்பாவும் போதும்ப்பா வீடியோ அங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை கட் பண்ணிட்டோம். அதோட எல்லாம் அந்த வீடியோவே மாறி மாறி போயிடுச்சு. அந்த எல்லாம் அந்த அவங்கள தூக்குறதுல செய்யறதுல அந்த பொண்ணும் கூட வந்தனால வீடியோவே ஏற கூடமாக போய்கிட்டு இருக்கு.